வணக்கம் நண்பர்களே, உங்கள் SN பக்தி டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தஞ்சாவூர்ல ஒரு கோவில்ல சிவலிங்கத்தில இருந்து நண்டு வெளியே வரும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் குறிப்பிட்ட நாளில் அபிஷேகம் செஞ்சா மட்டும்தான் இந்த அதிசயம் நடக்குமாம். இந்த கோவில் எங்க இருக்கு, ஏன் இந்த அதிசயம் நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல திருந்துதேவன்குடின்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. ஒரு சிவலிங்கத்துல நண்டு நுழையறதுக்கும் வெளியே வரத்துக்கும் ஒரு துளை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இதுதான் அந்த கோவில்ல இருக்கிற ஒரு பெரிய ரகசியம். இந்த சிவலிங்கம் பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இதுல ரெண்டு அதிசயம் இருக்கு. ஒன்னு ஒரு வெட்டுக்காயம், இன்னொன்னு ஒரு துளை. இந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய கதை இருக்கு. தேவர்களின் தலைவரான இந்திரன் ஒரு முறை ரொம்ப ஆணவமா இருந்தாராம். அப்போ அவர் ஒரு நண்டை விரட்டிட்டு போய் அதை கொல்ல முயற்சி செய்தாராம். ஆனா அந்த நாள்ல அந்த இடம் ஒரு புண்ணிய தலமா இருந்தது அவருக்கு தெரியாது. நண்டை வெட்ட முயற்சி செஞ்ச இந்திரன் தவறுதலா சிவலிங்கத்தின் மேல வாழ போட்டுட்டார். லிங்கத்துல வெட்டுக்காயம் விழுந்ததை பார்த்ததும் இந்திரன் பயந்து போனார். அப்போ சிவபெருமான் அங்க தோன்றி இந்திரனுக்கு அறிவுரை சொன்னார். இந்திரனும் தன்னோட தப்ப உணர்ந்து தன்னோட ஆணவத்தை கைவிட்டார். தேவர்களின் தலைவன் திருந்திய இடம் என்பதால இந்த இடத்துக்கு திருந்துதேவன்குடின்னு பேர் வந்ததாம். இந்த கோவில்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு ஆடி அமாவாசை அன்றும் பூரம் நட்சத்திரமும் கூடிய நேரத்துல இந்த சிவலிங்கத்துக்கு 21 பானைகள்ல முழுக்க பசுப்பாலை கொண்டு அபிஷேகம் செஞ்சா சிவலிங்கத்துல இருக்கிற துளையில இருந்து ஒரு நண்டு வெளியே வந்து காட்சி கொடுக்கும்னு சொல்லப்படுது. இந்த அதிசயம் சிவபுராணத்தில் சிஷ்டமாத்மியம் என்ற பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. இது சிவன் எவ்வளவு கருணை உள்ளவர்னு காட்டுது. இந்த கோவில் மகாவிஷ்ணுவே வழிபட்டு சங்கு பெற்ற தலம். இங்க ஒரு சின்ன நண்டு கூட தெய்வீகத்தோட பிரிக்க முடியாத ஒரு அம்சம். இந்த மாதிரி பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.